டிஎன்எஸ்டிசி ஜாபில் 2 லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால, ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதுக்காக ஃபைல் பண்ணப்பட்ட கேஸு. அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. நாளைக்கு ஹியரிங் வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட், அதாவது அடுத்த வாயிதா தேதி வந்து 24ஆம் தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏப்ரல் 24. ஓகேங்களா? நாளைக்கு தான் ஹியரிங் வருது. அதுக்கான ப்ரூஃப் ஆதாரத்தை பார்க்குறீங்க. எல்லாத்துக்குமான ஆதாரத்தை காமிக்கிறேன். அப்புறம் மேலே பாருங்கள், இந்த ஃபைலிங் டேட்டு போட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி போட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் பாருங்கள், ஏப்ரல் 16ஆம் தேதி போட்டிருக்காங்க. பட் நான் வந்து வழக்கு பதிவு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன டேட்டு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஈவினிங் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு சொல்லி முடிச்சிருப்பேன். ஆனால் இங்கே ஃபைல் பண்ண டேட்டு வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் தான் ஃபைல் ஆகியிருக்கதா இங்கே வந்து கோர்ட்டுடைய ரெக்கார்டு சொல்லுது. அதாவது நீதிமன்றத்தின் ஆதாரம் இங்கே அப்படி தான் காமிக்குது, சொல்லுது. ஓகேங்களா? அப்புறம் சிஎன்ஆர் நம்பர்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெட்டிஷனர் அட்வொகேட் வந்து முத்துமணி, மிதுன், இந்த 2 பேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த முத்துமணி அப்படின்றது ஃபீமேலோட நேமா அப்படின்றது தெரியல. ஸோ கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ரெஸ்பாண்டன்ட் அட்வொகேட் அவங்களையும் பார்க்குறீங்க என்னன்னு. ஸோ அஜ்மத் கான் அப்படின்றவங்க கவர்மெண்ட் ப்ளீடராக இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப் மேட்டர், அது என்ன பார்த்தீங்கன்னா 2 சப் பெட்டிஷனாக 15 வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அது கூட அன்னைக்கு கூட காமிச்சிருந்தேன். 8200, 8202ன்னு சொல்லி 2 கேஸ் அடிஷ்னலாக பாரத் கண்ணன்ற பேரில் கீழே வந்திருக்கும். பரத் கண்ணன்ற பேரு கீழே. இது என்ன பார்த்தீங்கன்னா இம்பக்ட் ஆர்டர் வாங்குறதுக்கும், அதாவது இன்டெரிம் டைரக்ஷன் வாங்குறதுக்கு, தமிழில் வந்து இதுக்கு உடனடியான ஒரு தீர்ப்பு வந்து இப்போதைக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்து இதுக்கு கொடுங்க, இடைக்கால ஒரு உத்தரவு அப்படின்றது கொடுங்க, உறுத்துக்கட்டளை கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கான ஒரு கேஸ் நம்பர் தான் அது. இன்னொரு கேஸ் நம்பர் வந்து இப்போதைக்கு இந்த ரெக்யூர்மெண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி அதாவது நிப்பாட்டி வைங்க, ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து ஃபைலிங் நம்பர்லாம் மென்ஷன் ஆகிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதையும் பாருங்கள் கொஞ்சம். இந்த கேஸ் ஹியரிங் இது நடந்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குறோம். 15ஆம் தேதியே நான் வீடியோ போட்டுட்டேன் கேஸ் ஃபைல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்றைக்கி தகவல் வந்தது, அன்றைக்கி பதிஞ்சிட்டதும் அப்படின்னு தகவல் வந்தது. நான் வீடியோலாம் போட்டிருந்தேன். பட் 16ஆம் தேதி ஃபைல் செய்யப்பட்டது இங்கே கோர்ட் ரெக்கார்டில் போட்டிருந்தாலுமே அடுத்த நாளே 17ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே கோர்ட்டில் ஹியரிங் வாயிதா வந்திருக்கு. அதுதான் முதல் வாயிதாவை பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அது யாருன்னா நீதிபதி பிபி பாலாஜி அப்படின்றவங்க தலைமையில் அந்த ஹியரிங் வந்திருக்கு. கேஸ் நம்பர் இங்கே மென்ஷன் ஆகலை. பட் நானும் அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் நம்பர் 6வது நம்பராக இருக்குது. ஸோ இப்போ கேஸ் நம்பர் 6ல் ஹியரிங் வந்திருக்கு, நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜு வந்து ஆஃப்டர் வெக்கேஷனுக்கு அப்புறம் இந்த கேஸை பார்த்துக்கலான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆஃப்டர் வெக்கேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, கோடைக்கால விடுமுறைக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம், அடுத்த ஹியரிங் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சார் ஆதாரம்? நான் காமிக்கிறேன் சார், காமிக்கிறேன். வீடியோட எண்டில் அப்புறமேட்டு காமிக்கிறேன். ஆஃப்டர் வெக்கேஷன் மீன் அதாவது ஒரு மாதம், மே மாதம் ஃபுல்லாகவே வெக்கேஷன் தான், கோடை விடுமுறை நீதிபதிகளுக்கெல்லாம். ஓகேங்களா? செயல்படாது. ஒரு எமர்ஜென்சி கேஸ்னால் மட்டும் தான் ஒரு 1 or 2 ஜட்ஜஸ் மட்டும் தான் இங்கே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் ஆஃப்டர் வெக்கேஷன் பார்த்துக்கலாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஹியரிங் வந்து இந்த மாதிரி மிஸ்டர் ஜஸ்டிஸ் பட்டு தேவானந்த் அவருக்குள்ள இந்த கேஸை வந்து அப்படியே மூவ் பண்ணியிருக்காங்க, வேறு வழி இல்லாதனால. அதனால தான் 21ஆம் தேதி ஹியரிங், அதாவது வாயிதா அப்படின்றது வந்தது. நம்ம கூட லைவ் அப்டேட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் லைவ் அப்டேட் காலையிலேருந்து பண்ணது, ஈவினிங் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டது எல்லாமே 21ஆம் தேதி. இப்போ அடுத்த ஹியரிங் வந்து 24ஆம் தேதி வருது அப்படின்றத ஹியரிங் டேட்டு. இதுதான் இந்த கேஸ் ஹியரிங்கான ஹிஸ்ட்ரி. ஸோ 17ஆம் தேதியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வேறு ஒரு ஜட்ஜ் எடுத்து பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இப்படி கோடைக்கால விடுமுறைக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸை. ஸோ அப்படின்றதுக்கு ஆதாரத்தையுமே நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து 16ஆம் தேதி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கேஸ் அப்படின்றதுக்கு ஃபுல் எவிடன்ஸ் அப்படின்றது இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். பரத் கண்ணன் அப்படின்ற பேரில் டாக்கெட் பண்ணுறது, இண்டெக்ஸு, சினாப்சிஸ், டேட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். டாக்குமெண்ட் ஃபைல்டு அப்படி எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள். எல்லாமே 16ஆம் தேதியில் ஃபுல்லாக வக்காலத்து, பேட்டா, டைப் செட்டு, அஃபிதாவிட் எல்லாமே ஃபைல் பண்ணப்பட்ட டேட்டு வந்து ஓவராலாக 16ஆம் தேதி அப்படின்றது இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதில் இந்த ப்ரூஃப்லாம் காமிக்கிறேன் சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி பார்க்குறோம். இப்போ அடுத்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது இன்னொரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? இதில் பரத் கண்ணனுடைய அட்ரஸ் இருக்குது, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அட்ரஸ்ஸு. ஸோ கேஸோட ரெடி ஸ்டேட்டஸ் எந்த டைமில் இருக்குது பார்த்தீங்கன்னா நாட் ரெடி. ஸோ கேஸோட ஸ்டேட்டஸை பார்த்துக்கோங்க, நாட் ரெடின்னு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை அப்படின்றதுக்காக சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. பெஞ்ச் டைப் சிங்கிள் பெஞ்ச்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ஜட்ஜ் இதை விசாரிச்சாங்கன்னா சிங்கிள் பெஞ்ச் சொல்லுவாங்க. 2 ஜட்ஜ் விசாரிச்சாங்க அப்படின்னா அதை வந்து டுவல் பெஞ்ச்னு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஐட்டம் நம்பர் 153 வந்துச்சு பார்த்தீங்கன்னா, போன ஹியரிங் 21ஆம் தேதி ஐட்டம் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா?
இந்த வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சப் மேட்டர்ஸ் அப்படின்றத நான் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா, சப் மேட்டர்ஸ் அதுக்கு ப்ரூஃப் இல்லை பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்க. இதை வந்து நம்ம கான்செப்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீதித்துறையில் வந்து ப்ரேயர்னு சொல்லுவாங்க. என்ன ப்ரேயருக்காக இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க? அந்த ஃபஸ்ட்டு சப் மேட்டருக்கு ஸ்டேன்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ரெண்டாவது சப் மேட்டர் பாருங்கள், இன்டெரிம் டைரக்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ப்ரேயரும் பார்த்தீங்கன்னா, கேஸ் நம்பர் ஃபைல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ அடுத்து 2 பெட்டிஷனர் பேரில் அடுத்து வரும் போல். அதுதான் கேஸ் நம்பர் போட்டு ஃபைல் ஆகிட்டு இருக்குது. அதோட இதுவுமே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். 23ஆம் தேதி வந்து அதோட நம்பருமே ரெடி ஆகி வந்துடும். அந்த டேட்டுமே மென்ஷன் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. அவங்க தான் அந்த மீதமுள்ள 2 பெட்டிஷனர்ஸாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்லியிருந்தேன். 226வது விதியை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத சொன்னேன். அதை இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஜிஓ பாஸ் பண்ணாங்களா, அந்த பாஸ் பண்ண ஜிஓவே ஒரு இல்லீகல் சொல்லி ஹானரபிள் கோர்ட்டுக்கு வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த ஒரு இதை முன் வச்சிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரேயர். நம்ம கான்செப்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல, அங்கே ப்ரேயர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே மென்ஷன் ஆகிருக்கிறத இங்கே பார்க்குறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, 17ஆம் தேதி வரப்பட்டதுக்கு ஐட்டம் நம்பர் 6க்கு ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். ஹானரபிள் ஜஸ்டிஸ் பாலாஜி ஐட்டம் நம்பர் 6 6வது நம்பராக அந்த கேஸ் வந்திருக்கு 17ஆம் தேதிக்கு. இந்த வந்திருக்கா, ஆஃப்டர் வெக்கேஷன் வேர்டு மென்ஷன் ஆகிருக்கா. ஆஃப்டர் வெக்கேஷனுக்கு அப்புறம் இந்த கேஸை வந்து பார்த்துக்கலாம் சொன்னது. ஓகேங்களா? ஸோ ஃபார் அட்மிஷன் கேஸாக வந்தது. ஸோ அதையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்து 24ஆம் தேதி ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இந்த கேஸை கொண்டு வராங்க. மொத்தம் 2 லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே இந்த கேஸை வந்து கொண்டு வர்றாங்க 24ஆம் தேதி நாளைக்கு. ஆல் டீடைல்ஸுமே உங்களுக்கு சொல்லிட்டேன் நம்புகிறேன்.